லோக் அதாலத் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சமரச மையத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்குகளை தான் தீர்க்க முடியும். இதில் நிலுவையில் இல்லாத நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பண வழக்குகள், இழப்பீட்டு வழக்குகள். சமரச தீர்வு மையத்தில் குற்றவியல் வழக்குகளை அங்கே சமரசம் செய்ய மாட்டாங்க. ஆனால் மக்கள் நீதிமன்றத்தில் இரு தரப்பினரும் ஒத்துக்கிட்டு இதை முடிக்கிறதுனால இதில் எல்லாமே ஒரு குறுகிய காலகட்டத்தில் குறைந்த செலவில் ஒரு விரைவான ஒரு நீதியை பெறுவதற்கான வழிமுறை. தினபூமி நேயர்களுக்கு வணக்கம். நான் வழக்கறிஞர் மு.க. வையவன், பாண்டியர் லா அசோசியேட்ஸ். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லோக் அதாலத் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, சட்டப்பணிகள் ஆணையம், தேசிய சட்டப்பணிகள், அது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பார்த்தோம். அப்புறம் ஆர்பிட்ரேஷன், மாற்று முறை சமரச தீர்வு மையம், அதையும் பார்த்தோம். இது லோக் அதாலத்து. லோக் அப்படின்னாக்கா மக்கள், அதாலத் அப்படின்னாக்கா நீதிமன்றம், மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது தான் இதனுடையது. இந்த பேர் வருவதற்கு முக்கியமான காரணமாக முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மதிப்புக்குரிய P.N. பகவத் அவரை தான் சொல்கிறாங்க. இது 1987 சட்டப்பணிகள் ஆணைய சட்டம் பிரிவு 19 படி இது உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த 1987க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா 82ல் குஜராத்தில் சிவநகர் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், 86ல் தமிழ்நாட்டில் சென்னையில் அப்படிங்கிற இடத்துலையும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு மக்கள் நீதிமன்றம் ஒரு நடைமுறை நடந்திருக்கு. 87க்கு பிறகு அது சட்ட வடிவம் பெற்று முறைப்படி இயங்கி வருது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் அதனுடைய இயங்குமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பணியில் இருக்கக்கூடிய நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் ஒருவர், வழக்கறிஞர் ஒருவர், சமூக நல பணியாளர் அல்லது பொதுநல ஊழியர், இந்த 2 விதத்தில் யாராவது வராங்க. ஆக மொத்தம் 3 பேர் கொண்ட ஒரு அமர்வு இந்த மக்கள் நீதிமன்றத்தில் அமர்ந்து இந்த 2 தரப்பினர்களுடைய வழக்குகளை ஏற்று விசாரிப்பார்கள். ஆர்பிட்ரேஷனில், சமரச தீர்வு மையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்பிட்ரேட்டர்னு சொல்லக்கூடிய சமரசர் ஒருத்தர் தான் உட்காந்துருப்பார். இங்கே மக்கள் நீதிமன்றத்தில் 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே மக்கள் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட சமரச மையத்துக்கும் மக்கள் நீதிமன்றத்துக்கும் பெருமளவு ஒத்த தன்மைகள் உள்ளது. சில குறிப்பான அம்சங்கள் நம்ம மாறுபாடு இருக்குது, அதை நம்ம கவனிச்சுக்கணும். இதில் மக்கள் நீதிமன்றத்திற்கு தரப்பினர்கள் கேட்கலாம், மக்கள் நீதிமன்றத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்கலாம். கேட்காமலே கூட நீதிமன்றமாக முடிவெடுத்து கூட லோக் அதாலத்துக்கு அனுப்பி தீர்வை பெற சொல்லலாம். ரெண்டாவது இதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் மட்டும் இல்லை, நீதிமன்றத்துக்கு வர உகந்த, நிலுவையில் இல்லாத, நீதிமன்றத்துக்கே வராத ஆனால் நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்குகளையும் தகராறுகளையும் தீர்த்து கொள்ள முடியும். சமரச மையத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்குகளை தான் தீர்க்க முடியும். இதில் நிலுவையில் இல்லாத, நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்குகளையும் கூட தகராறுகளையும் கூட தீர்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, வழக்குகள் என்ன வழக்குகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமரச தீர்வு மையத்தில் குற்றவியல் வழக்குகளை அங்கே சமரசம் செய்ய மாட்டாங்க. ஆனால் மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ள குற்றவியல் வழக்குகள், அதையும் சேர்த்து எடுத்துக்க பார்ப்பாங்க. அப்போ சமரச தீர்வு மையத்தை விட 2 விஷயம் இதில் முக்கியமானது. ஒன்று, நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத, நீதிமன்றத்துக்கு வர உகந்த வழக்குகளையும் இதில் எடுத்து விசாரிப்பாங்க, தகராறுகளையும் தீர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த குற்றவியல் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ள குற்றவியல் வழக்குகளையும் இதில் எடுத்து விசாரிப்பாங்க. அதே தான் விசாரித்து 2 தரப்பும் ஏற்றுக்கொண்டால் அதில் தீர்ப்பாக அவங்க வெளியிடுவாங்க. அந்த தீர்ப்பை உடனடியாக கூட நம்ம அன்றைய கூட பெற முடியும். 2 தரப்பும் ஏற்றுக்கிட்டதுனால மேல்முறையீடு இதில் சமரச தீர்வு மையத்தில் எப்படி இல்லையோ அதே மாதிரி இதுலேயும் மேல்முறையீடு கிடையாது. வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இதில் பண வழக்குகள், இழப்பீட்டு வழக்குகள், மோட்டார் ஆக்சிடென்ட்டு MCOPன்னு சொல்ல முடியாது, அந்த வழக்குகளை இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நில ஆர்ஜிதம் செய்யக்கூடிய, கையகப்படுத்தக்கூடிய, அதன் மூலமாக இழப்பீடு பெறக்கூடிய வழக்குகளை எடுத்துக்கலாம். குடும்ப வழக்குகளை எடுத்துக்கலாம். தொழில் தகராறுகளை எடுத்துக்கலாம். தொழிலாளர் தகராறு பிரச்சனை, இழப்பீடு, அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் வாடகை சம்பந்தமான வழக்குகளை இதில் எடுத்துக்குவாங்க. அதுபோக வரிகள் சம்மந்தப்பட்டது, விற்பனை வரி, வருமான வரி, மறைமுக வரி, இது மாதிரியான இதுகளையும் இதில் எடுத்து விசாரிப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்து விசாரிக்கின்ற பொழுது இந்த சமரசம் செய்து கொள்ள முடியாத வழக்குகள் மட்டுமே நீதிமன்றத்துக்கு போகும். இது எல்லாமே ஒரு குறுகிய காலகட்டத்தில்
குறைந்த செலவில் ஒரு விரைவான ஒரு நீதியை பெறுவதற்கான வழிமுறை, மாற்று வழி தீர்வு முறைகளில் இந்த மக்கள் நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய லோக் அதாலத்து ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்திலிருந்து வட்டார நீதிமன்றம் வரைக்கும், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், வட்டார நீதிமன்றங்கள், எல்லா மேலிருந்து கீழே வரைக்கும் அப் டு பாட்டம் எல்லா இடத்துலையும் இந்த மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருது. இதில் மெகா லோக் அதாலத்துன்னு சொல்லுவாங்க. அது மெகா லோக் அதாலத் அப்படின்றது பெரிய அளவிலான மக்கள் நீதிமன்றம். இது உச்ச நீதிமன்றத்திலிருந்து வட்டார நீதிமன்றம் வரைக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அதை அறிவித்து நடத்துவாங்க. அதில் பல ஆயிரம் வழக்குகள் முதல் சில லட்சம் வழக்குகள் வரை முடித்து வைக்கப்பட்டு வருகிறது. இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வழக்குகளை இந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக முடித்து வைப்பதன் மூலமாக மக்கள் நீதியை பெறுவதற்கான நெடும் போராட்டத்தை குறைத்து, செலவினங்களை குறைத்து, கால செலவுகளை குறைத்து அவர்கள் ஒரு நிம்மதியை அடைவதற்கான ஒரு வழிமுறையாக இந்த லோக் அதாலத்து முறை பயனுள்ளதாக இருக்குது. இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து இரு தரப்பினரும் ஒத்துக்கிட்டு இதை முடிக்கிறதுனால இதில் மேல்முறையீடும் கிடையாது. பார்த்துக்கணும். நிறைய இப்போ சமீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன், வங்கி கடனில் குறிப்பாக கல்வி கடன், வாகன கடன், இது மாதிரியான கடன்களில் இஎம்ஐ செலுத்தாமல் நிலுவையில் வச்சுருந்தா அதுக்காக இந்த மாதிரி அந்த நோட்டீஸ் அனுப்பி லோக் அதாலத்தில் தீர்த்து கொள்வதற்கு அழைப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்போ அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்குது. அதனால் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை நிலுவையாக இருக்கிறத முடிச்சுக்கிறது சமரச தீர்வு மையமாகவும், நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் பிளஸ் நீதிமன்றத்துக்கு வர உகந்த தன்மை உள்ள பிற வழக்குகள், தகராறுகள் அதையும் சேர்த்து முடித்துக் கொள்வதற்கான, தீர்த்து கொள்வதற்கான ஒரு இடமாக மக்கள் நீதிமன்றம் இருந்து வருது. இது அந்தந்த அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், வட்டார அளவில் இயங்கக்கூடிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு தான் இந்த லோக் அதாலத்துக்கான பணிகளை, அலுவல் பணிகளை, ஏற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதில் நம்ம இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறத மெகா லோக் அதாலத்து மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வட்டார நீதிமன்றம் வரைக்கும் நடக்கும். மற்றபடி எல்லா காலங்கள்லையுமே அந்தந்த நீதிமன்றங்களில் உள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி சிறப்பு லோக் அதாலத்துன்னு போடுவாங்க. குறிப்பாக அந்த வங்கி கடன் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் ஒரு லோக் அதாலத்து போடுவாங்க. குறிப்பாக கல்வி கடன் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் ஒரு லோக் அதாலத்து போடுவாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட சிறப்பான ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதற்கான லோக் அதாலத்து போட்டு மக்களை, இரண்டு தரப்பினர்களையும், கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கியவர்கள், அல்லது தொழில் தகராறுனா ரெண்டு தொழில் தகராறு உள்ளவங்க, இப்படி ஒரு சிறப்பு லோக் அதாலத்தும் நடக்குது. அதே மாதிரி மொபைல் லோக் அதாலத்துன்னு சொல்லுவாங்க. நடமாடும் மக்கள் நீதிமன்றம். இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு ஃபைன் ஏதாவது போட்டாங்கன்னாக்கா கோர்ட்டில் வச்சு ஃபைன் கட்டுற நடைமுறையை தாண்டி வெளியில் வாகனத்தில் நீதிபதி உட்காந்துருப்பாரு, நீங்கள் உள்ளே ஏறி போய் அதை கட்டிட்டு வருவீங்க. அது குற்றத்தை ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு முடிச்சுட்டு வர்றது மாதிரி ஒரு இது. அது மாதிரி மொபைலில் வச்சு நடமாடக்கூடிய ஒரு மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிற வகையிலையும் நிறையா பண்ணுறாங்க. இது வழக்குகளுடைய தேக்க நிலையை குறைப்பதோடு மக்கள் நீண்ட பொருள், காலம், அலைச்சல் இதெல்லாம் செலவு குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக, மாற்று முறை தீர்வு வழியாக இதனை நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதனை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த காணொளி ஒரு விழிப்புணர்வு காணொலியாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கொடுக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு பண்ணி கேட்கலாம். இல்லது பின்னூட்டத்தில் உங்களுடைய கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். நான் அதுக்கு உரிய பதிலை தெரிவிக்கிறேன். மிக நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.